கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் திருநாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான எனது சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் நம் துக்கங்களை, துயரங்களை மாற்றி நமக்கு ஆறுதலை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று வேத வசனங்கள் சொல்கின்றன. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றும் அவர் சகலவித ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் என்றும், அப்படிப்பட்ட அநேக வார்த்தைகள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்களுக்கு தேவன் ஆறுதலை தருவார் என்றெல்லாம் வேதாகமத்திலே நாம் வாசித்து இப்படியாக பலவிதமான சம்பவங்களை வேதத்திலிருந்து நாம் படித்து வருகிறோம். பலருக்கும் ஆண்டவர் துயரங்களை மாற்றி, துக்கங்களை மாற்றி, வருத்தங்களை மாற்றி ஆறுதல் அளித்த அனுபவங்களை நாம் தியானித்து வருகின்றோம். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வேதாகமத்திலிருந்து வாசிக்க இருக்கின்றோம். இந்த நாளின் தியான வசனமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க போகின்றோம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் என்று இங்கே நாம் வாசிக்கின்றோம். ஒரு அற்புதமான அனுபவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எலியா தீர்க்கதரிசி நாட்களில் வாழ்ந்த எலியா தீர்க்கதரிசி நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. இந்த பஞ்சத்திற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இறைவனை அறிந்திருந்த ஜனங்கள் மெய்யான தெய்வனை விட்டு அவர்கள் தங்களுக்காக சில தெய்வங்களை உருவாக்கி கொண்டார்கள். பாகால் என்கிற ஒரு தெய்வத்தை உருவாக்கி, அந்த தெய்வம்தான் எங்களுக்கு எல்லா நன்மையும் தருகிறது, எங்களுடைய மிருக ஜீவன்களை எல்லாம் பெருக பண்ணுகிறது, எங்களுடைய வயல் நிலங்கள் எல்லாம் அதுதான் விளையச் செய்கிறது என்று சொல்லி இறைவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இறைவன் அந்த பிள்ளைகளுக்கு உணர்வை தருவதற்காக 3.5 வருட காலம் அவர்கள் தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு, பனி பெய்யாதபடிக்கு, எந்த விதமான விளைவும் இல்லாதபடிக்கு அவர் இருக்கத்தக்கதாக கட்டளையிட்டார். அதன் காரணமாக அந்த தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம் உண்டானது. கொடிய பஞ்சம், மிகப்பெரிய பஞ்சம் உண்டானது. உணவு அங்கே கிடைப்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாக மாறிப்போனது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகாமையில் சீதோன் என்கிற ஒரு தேசம் இருந்தது. அந்த தேச மக்கள் இறைவனை பற்றி அறியாதவர்கள், அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை, இறைவனை பற்றி அதிகம் தெரியாதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் ஒரு விதவை இருக்கிறாள். சாரிபாத் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. ஒரு கிராமத்தில் ஒரு விதவை இருக்கிறாள். அவள் ஆண்டவரை பற்றி எப்படியோ தெரிந்து கொண்டு இருக்கிறாள், மெய்யான தெய்வத்தை பற்றி. அவர் மீது அவள் மிகவும் நம்பிக்கை உடையவளாக, விசுவாசம் உடையவளாக, பயபக்தி நிறைந்தவளாக இருக்கின்றாள். இப்பொழுது அவளுடைய அந்த பகுதியிலும் அந்த தேசத்திலும் கூட கடுமையான பஞ்சம் இப்பொழுது நிலவுகிறது. ஆகவே இறைவன் எப்படி ஆகிலும் இந்த விதவைக்கு, இந்த ஏழை விதவைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்படி விரும்பின பொழுது தன்னுடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியாவை அவள் வீட்டிற்கு அனுப்புகிறார். அப்படி எலியா தீர்க்கதரிசி அங்கே போன பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்றால் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அப்பொழுது எலியா சொல்லுகிறாள், அவளை பார்த்து எனக்கு போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அப்படி தண்ணீர் கொண்டு வர அவள் போகும் பொழுது அவளை பார்த்து எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மகள் சொல்லுகிறாள், என்னுடைய வீட்டிலே கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது, அதை கொண்டு 2 அப்பங்களை சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போக இருக்கிறோம், அதற்காகத்தான் இந்த விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறேன், வேறு எதுவும் என்னுடைய வீட்டில் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னுடைய வார்த்தையின்படியே போய் அப்பத்தை ஆயத்தப்படுத்தி அதில் எனக்கு ஒரு சின்ன அடையை முதலாவது கொண்டு வா, இந்த தேசத்தில் மழையை கர்த்தர் கட்டளையிடுகிற நாள் வரைக்கும் உன்னுடைய அந்த மாவும் எண்ணெயும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்பொழுது அவள் அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவள் தனக்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் உணவில் அந்த தீர்க்கதரிசிக்கு உணவை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கிறாள். அப்படி கொடுத்த பொழுது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடைபெறுகிறது. அந்த எண்ணெயும் மாவும் அது குறைவுபடாதபடிக்கு பஞ்சகாலம் முடிகின்ற வரைக்கும் அது குறைவில்லாமல் இருக்கத்தக்கதாக தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய வீட்டில் இடம் கொடுக்கிறாள். அங்கே அவன் தங்கியிருக்கிறான். அவனும் தினமும் சாப்பிடுகிறான், அவளும் தினமும் சாப்பிடுகிறாள். அவளுடைய வீட்டார் அனைவரும் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகின்றது. ஒரு சிறிய ஆசீர்வாதத்தை தேவன் மிகப்பெரிய அளவில் பெருக பண்ணின அனுபவத்தை நாம் இங்கே வாசிக்கின்றோம். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தேவன் தருகிற ஒரு 3
3 முக்கியமான பாடங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக, ஒரு கொடிய வறுமை, கொடிய ஏழ்மை, பஞ்சகாலம், இப்பேற்பட்ட ஒரு காலத்திலும் கூட இந்த ஏழை விதவை தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறாள். தேவனுடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படுகிறாள். தேவனுக்கு தன்னை முழுவதுமாக விசுவாசித்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை அவள் காண்பிக்கின்றாள். ஆகவே இந்த தேவனுடைய ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட நேரத்திலும் உணவு கொடுத்து அவனை ஆதரிக்கிறதையும் தன்னுடைய வீட்டிலே தங்கும்படி இடம் கொடுக்கிற அனுபவத்தையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் செய்கின்ற சின்ன காரியங்கள், விசுவாசத்தோடு செய்கின்ற காரியங்கள், விசுவாசத்தோடு தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தலோடு செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களுக்கு நம்மை வழிநடத்தி செல்லும் என்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டானது. தேவனுடைய கிருபையினால் பஞ்சகாலம் முழுவதிலும் அவர்கள் பிழைக்கத்தக்கதாக, ஜீவனம் பண்ணத்தக்கதான ஆசீர்வாதம் உண்டானது. இதில் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தேவனுடைய ஊழியத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், ஊழியத்தை தாங்கக்கூடியவர்கள், ஊழியக்காரர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், அல்லது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால், பெரும் பணம் படைத்தவர்களோ பொருள் படைத்தவர்களோ இந்த உதவியை செய்வதற்கு முன் வருவதில்லை. ஏழைகளும் எளியவர்களும் திக்கற்றவர்களும் அடுத்த வேளைக்கு உணவே இல்லாதவர்களும் தான் இந்த பெரிய தியாகங்களை செய்து அநேகரை ஆதரிக்கிற அனுபவத்தை நாம் உலகம் முழுவதிலும் பார்க்கின்றோம். இதே அனுபவத்தை தான் இங்கேயும் பார்க்கின்றோம். இரண்டாவது பாடமாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இங்கே கொண்டிருக்கிற அக்கறையை நாம் பார்க்கின்றோம். எலியாவின் பசியையும் அவர் ஆற்ற விரும்புகின்றார், விதவையின் பசியையும் அவர் ஆற்ற விரும்புகின்றார். ஆகவே தேவன் ஒவ்வொரு மனிதன் மீதும் தனிப்பட்ட அக்கறை உடையவராக இருக்கின்றார் என்பதை இந்த சம்பவத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. அவர் உங்களையும் என்னையும் கூட அப்படி அக்கறையோடு பார்க்கின்றார். நம்முடைய சரீரத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நமக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும், நம்முடைய கணவன்மார்களுக்கும், மனைவிமார்களுக்கும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னெல்லாம் தேவை இருக்கிறது என்பதை குறித்து தேவன் அக்கறை உடையவராக இருக்கின்றார். நம் தேவைகளை அறிந்தவரும் புரிந்தவருமாக இருக்கின்றார். ஏற்ற வேளையில் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் அந்த பஞ்சத்தை அந்த மக்கள் வாழ்க்கையில் ஏன் அனுமதித்தார் என்றால், அவர்களை அழிப்பதற்காக, அவர்களை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷை செய்து ஒரு சிறு உபத்திரவங்களை கொடுத்து, அந்த உபத்திரவங்களின் வழியாக திரும்பவும் தம்முடைய பிள்ளைகளை தம்மிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும், அவர்கள் குறைவை உணர்த்தி திருத்தி தம்முடைய பிள்ளைகளாய் சேர்த்து கொண்டு வாழ்வழித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பியே இப்படிப்பட்ட சிறு உபத்திரவங்களை, துன்பங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்களும் இன்னல்களும் நம்மை அழிப்பதற்காக, கெடுப்பதற்காக அல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவருடன் நம்மை சேர்த்துக் கொள்வதற்காகவே இப்படிப்பட்ட அனுபவங்களை அனுமதிக்கின்றார். இந்த 3 பாடங்களிலும் ஒன்று வெளிப்படுகிறது. எல்லாவற்றிலும் தேவன் அன்பாக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையின் மீது அக்கறை உடையவராக இருக்கிறார், நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் என்பதையே நமக்கு காண்பிக்கின்றது. ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். நம் மீது அன்புடைய, அக்கறையுடைய, அருமையான நேசமுடைய, வல்லமையுடைய தேவன் நமக்காக இருக்கிறார். நம் வாழ்வில் இருக்க குறைகள் அனைத்தையும் அவர் மாற்றுவார். உங்களுடைய துக்கம் அனைத்தையும் அவர் மாற்றி, உங்களுக்கு துயரங்களை மாற்றி, உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருள அவர் நல்லவராக இருக்கின்றார். God bless you. Amen.